इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् जन्मया भुक्तमसा भूतां पापेभ्यश्च प्रतिग्रहः பார்க்க போற டாபிக் அகமரிசன சூத்திரம். இப்போ எந்த கட்டத்துல இருக்கோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு போகும்பொழுது இந்த எப்படி போக வேண்டும் அப்படின்னு சொன்னா, நதிக்கு போகும்பொழுது அந்த அவன் எப்படி குளிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா, அருகம்புல் கொஞ்சம் பறிச்சுட்டு கிருத்திகையை பறிச்சுட்டு அதை எடுத்துட்டு ஸ்நானத்துக்கு போகணும். ஸ்நானத்துக்கு போகும்பொழுது அந்த ஊர்வா என்று சொல்லக்கூடிய அந்த அருகம்புல், அதுக்கு சஹஸ்ர பரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரசுலே பாகம் பூபாது ஸ்வப்னநாசனி காண்டா காண்டா பிரரோஹந்தி பருஷ பருஷ பரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினால அருகம்புல்லை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதற்கு பிறகு கையில கொஞ்சம் உடம்பெல்லாம் தேய்க்கிறது, அந்த ஆள்ல சோப்பு இல்லை, அதனால மண்ணை தான் எடுத்துன்னு போகணும். அந்த மண்ணுக்கு அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு கிராந்தே வசுந்தரா சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாம் பதே பதே அப்படின்னு சொல்லி மிருத்திகையை எடுத்துக்கொண்டு அந்த மிருத்திகையை கேட்டுக்கொண்டு போறது மந்திரம். இது என்ன, இது என்னமோ பண்ணிட்டாங்க. மிருத்திகையை எடுத்துக்கொண்டு போய் அதையும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு அவன் தண்ணிக்குள்ள இறங்குகிறான். தண்ணிக்குள்ள இறங்கும் பொழுது இப்போ தண்ணியில நிறைய கண்டங்கள்லாம் இருக்கிறது. அதுல எத்தனையோ கழிவுகள்லாம் வரும், எத்தனையோ நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அப்படி இருக்கிறதுனால அங்க போய் இந்த சத்ரு ஜெய மந்திரம் அப்படின்னு சொல்லி எத இந்திர பயாமதே ததான்ஹோ அபயங்கிருதி மகபச்சக்திதவதன்னூதயே வித்விஷோ விவதோ ஜெயி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய பயங்கள் எல்லாம், எதிரி பயம், பிசிஸ் பயம், நரக பயம், உடம்பு வலி பயம், மரண பயம், பாப பயம், இந்த பயங்களை எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படின்னு உள்ள போறான். உள்ள போகும்பொழுது சோமனையும் பிரார்த்தனை பண்ணி கொள்கிறான். பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் குளிக்கும் பொழுது நான் தேய்ச்சிக்கக்கூடிய இந்த மிருத்திகையானது சுத்தமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை மிருத்திகையை அவன் வேண்டிக்கிறான். வேண்டிக் கொண்டு அந்த மிருத்திகையை எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிறான். கந்தத்வாரா அந்துரா தரிசாந்தித்ய புஷ்டாங்க ரீதினி ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் சாமிஹோபஸ்வயே ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு எல்லாம் பூசி கொள்கிறார். பூசிட்டு முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜலத்துல இறங்கி நின்று சரணம் பவித்ரம் விதகம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதா அதிபாப்மானம் மராதிம் தரேமா என்ற மந்திரத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு முட்டிக்கால் வரைக்கும் சொல்லிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் நகர்ந்து நாதி வரைக்கும் விழுங்கணும். நாதி மூடுற மாதிரி இருந்து கொண்டு அங்க போய் ஆபோ சிஷ்டாமயோ புவஸ்தான ஊச்சேதாதன மகேரண சக்ஷத்து யோவசிவத மோர தத்யபாஜய தேஹன உததீவி மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யக்ஷயா யஜின்வத ஆபோ ஜனயதா சனஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினால புரோக்ஷனம் பண்ணி உடம்பு முழுக்க ஈரமாக்கி கொள்கிறார். இப்போ ஸ்நானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நானத்துக்கு வந்துட்டார். இப்போ ஸ்நானம் பண்றோம். எங்க ஸ்நானம் பண்றோம்? ஜலத்துக்கு ஸ்நானம் பண்றோம். அந்த ஜலமானது எப்படி இருக்கு? நமக்கு சகல விதமான சௌகரியங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக விளங்கக்கூடியது அந்த தண்ணீரானது. ஆனா அந்த தண்ணீரை ரொம்ப பவித்திரமாக நம்ம
நம்ம பார்க்க போறதுக்கு பேர் அக மருஷன. அகம்னா என்ன? பாபம் அப்படின்னு. அனகா அப்படின்னு நம்ம பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை எப்படி அட்ரஸ் பண்றா? அனகா அப்படின்னா பாபமற்றவனே அப்படின்னு அர்த்தம். அகம்னா பாபம். மருஷனம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா அக மருஷனம் அப்படின்னாக்கா அபகமனம் அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சி எடுக்குது, பாவத்தை என்னிடம் இருந்து தொடர்ச்சி எடுக்குது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டுதான் நதிக்குள்ள முதல்ல எடுத்தவங்க நதியில கொட்டுறது நமக்கு கால வைக்கிறது வழக்கம் இல்லை. இதெல்லாம் இவ்வளவுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்ப முழுகணும். இப்போ வருண தேவதைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இவன் முழுக போகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வருண தேவதை ஜலாதிபதி தேவதைன்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்ப்போம். நம்ம உபனிஷத் ஆரம்பிக்கும் போது நம்ம பண்றோம் சன்னோ மித்ர சம்பகுணா சன்னோ பவத்வயமா அப்படின்னு சொல்றோம். இந்த மித்ரன் எனக்கூடிய தேவதை இருக்காரு, அவர் சூரியன். அவர் தேஜோபிமான தேவதைன்னு பேர். வெளிச்சத்துக்கு, அக்னிக்கு, ஒலிக்கெல்லாம் தேவதையாக இருக்கக்கூடியவர் மித்ரன். அதனால அவருக்கு திவாபிமான தேவதை, பகல் தேவதை. பகலுக்கு ஒரு திசை இங்கே எந்த காரியம் பண்ணாலும் பகல்ல நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி மித்ரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையே ஆரம்பிக்கிறோம். ஜல சம்பந்தமாக இருந்தது ஆனால் ராத்திரி பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வருணனை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். எந்த நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி அவர் வாத்தியார் உடனே ஒரு கலசத்தை வச்சுடுவார், அதுல மாவையிலையை வச்சுடுவார், ஒரு தேங்காவை வச்சுடுவார், அதுல ஜலாதிபதி வர்ணம் தியாயாமி மந்தே வர்ண ஸ்ருதி அபவத்தியாயம் யார ஆரம்பிச்சு அதுல பண்ணுவோம். வழக்கத்துல இருக்கு இல்லையா? அந்த வருண தேவதையுடைய பிரார்த்தனை. அந்த வருண தேவதை எப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு புரியாது. அந்த வருண தேவதை பூஜை பண்ணும் போது நம்ம வெறும் வருணன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம மனசுல வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லித்தரார். ஹிரண்யசிருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதஹ ஜன்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ய பிரதிக்ரஹः. ஹிரண்யசிருங்கம் ரெண்டு மந்திரங்கள் வரப்போறது. வருணனை குறித்ததான பிரார்த்தனா மந்திரங்கள், பிரார்த்தனா ரூபமாக 2 மந்திரங்கள் சொல்ல போறான். ஹிரண்யசிருங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹிரண்யம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டு. சிருங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கொம்புன்னு அர்த்தம். அவருக்கு இரண்யமா ஒரு பொன் கலர் கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத வியாக்கியானம் பண்ணும்போது கொம்புன்னு புரிஞ்சுக்காதீங்க, கிரீடம்னு புரிஞ்சுக்கீங்க. உண்மயமான கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர். இரண்யவத்து உஜ்வல கிரீடம் இரண்ய சிங்கம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். இரண்ய சிங்கம்னா பொன் கிரீடம் அணிந்த வருண பகவான் அப்படின்னு வருணம். இரண்ய சிங்கம் வருணம் பொன் கிரீடமாக அணிந்த, பொன் கிரீடத்துடன் கூடின அந்த வருணனை, வருணம் அந்த வருணனை பிரபத்தியே அவருக்கு பரிபூர்ணமாக சரண்டர் பிரபத்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறார். எதுக்காக? எப்ப பிரபத்தி பண்ணுவீங்க? ஒருத்தருடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னாக்க அவருக்கு நமஸ்காரம் பண்றது வழக்கம் இல்லையா? அதுக்காக அவருக்கு பிரபத்தியே சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு துர்கா சுத்தத்துல இப்படி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். அனுகிரகார்த்தம் நமஸ்காரம் பண்றோம். இப்படி நமஸ்காரம் பண்ணி தீர்த்தம் மே தேஹி யாசிதஹ மயா யாசிதஹ தீர்த்தம், இந்த புனித நீர்த்துறையை நான் உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், நான் இதில் மூழ்கி குளிக்கப் போகிறேன், அதற்காக நீங்கள் இதை தீர்த்தம் அப்படின்னு சொன்ன ஜலம்னு ஒரு அர்த்தம், பாவனகரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னை பவித்திரமாக ஆக்க வேண்டும், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கலாக இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் இந்த மண்ணை கொண்டு நான் பூசிக்கொண்டு பண்ண அது போயிடும். ஆனா மனசுல நிறைய அழுக்கு இருக்கு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்திரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாமும் போக்கணும் என்பதற்காக பேசிக்கொண்டு நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்கணும் இல்லையா? நமக்கு வாக்கு சுத்தம் வேணும், மனசு சுத்தம் வேணும், காய சுத்தம் வேணும். நீங்க நதியில போனீங்கன்னா காய சுத்தம் வேணா அந்த மண்ணினால வந்துடும், தண்ணியினால வந்துடும். ஆனா எனக்கு வரக்கூடிய வாக்கு சுத்தமும் மன சுத்தமும் எப்படி வரும்? அதுக்கு சூட்சமா இருக்கக்கூடிய அந்த வருண பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் வரணும். அப்படிங்கிறதுனால தீர்த்தம் மே தேஹி யாசிதா அப்படின்னாரு. எனக்கு உங்களுடைய புனிதமான இந்த நீர் சமாச்சார நீர்த்துறையை காட்டி அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அது
சாப்பிட்டானா அவன் என்ன பண்றானோ யார் பண்ணானோ ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவுமே இல்லை. நமக்கு பெரியவாள்லாம் அந்த நாள்ல என்ன பண்ணுவா, ஒய்ஃப் பண்ண அம்மா பண்ண சாப்பாடோ ஒய்ஃப் பண்ண சாப்பாடு இல்லைன்னாக்க நம்மளே சமைச்சு சாப்பிடுறது, சுயம் பாகம் தான் சாப்பிடணும்னு இருந்தது. ஆனா இப்ப காலப்போக்கில் அந்த காலத்திலேயே அப்படி இருக்கு. 4 இடத்துக்கு போறா, வைதிகத்துக்கு போறா, 4 பேர் பாராயணத்துக்கு கூப்பிடுறா இல்லையா, தியாகம் பண்ணணும்னு போறோம் இல்லையா, விதில போறோம். போற இடத்துல என்ன கிடைக்கிறதோ தெரியாது. அவளுடைய மனசு என்ன மனசுல அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரோ இதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம எதையாவது சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அவ ஒருவேளை சாது இல்லாம போய் நல்லவாளா இல்லாம இருந்து அது ஏதாவது சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடிய பாபம் கொட்டாம இருக்குமா இல்லையா? என்னதான் சொன்னாலும் தப்பான காரியங்கள் பண்ணா தப்பு நம்ம மேல பட்டுதான் அக்னி தெரிஞ்சு சுட்டாலும் தெரியாம சுட்டாலும் அது சொல்லதானே சுடும். ஆகையினால அந்த பாபங்களும் போகணும் அப்படின்னு எது மயா குக்கம் அசாதூனா, சாதுவாக நல்லவர்கள் இல்லாத இடத்துல நான் ஏதாவது உண்டிருந்தேனே ஆனால் அதை தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய பாபங்களை நீக்குங்கள். ஒருவேளை பாப்பே பலியா, அந்த பாபம் சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட போய் நான் கை நீட்டி காசு விட்டு வாங்கிட்டேன்னு வச்சுங்க, ஏதாவது விட்டு வாங்கிக்கிறேன் இல்லையா, அவ ஏதோ கொடுக்குறாருன்னா அது சமீப வயசுக்கு வச்சுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா சரி, அவர் மனசு புண்பட வேண்டாம்னு கட்டிக்கிறேன் நானு. அவ கொடுத்தவா ரைட்டான்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? நல்லவாளா இருந்தா ரைட்டு, இல்லாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒருவேளை அவ வாங்கின கடையில இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு கடையில அதை வாங்கிட்டா அதுவும் எஃபெக்ட் பாவம் அவருக்கு தெரியாது இருப்பார்லாம். இந்த பாவங்கள்லாம் அதுல இன்ஹரண்டா இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட பாப்பே பிரதிகிரகா, இந்த பிரதிகிரகம் பண்ணுவதனால ஸ்வீகாரம் பண்றதுனால வந்த பாபங்கள் ஏதாவது இருந்ததேயானால் அது எல்லாவற்றையும் உணர்ந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம், எங்களை கிடைக்கும். சரி, இப்படி எல்லாம் பாபங்கள் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? ஒரு சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு அருமையான ஒரு மந்திரம் இருக்கு. 5வது அத்தியாயத்துல 11வது கண்டத்துல ஔபமன்யஹ சத்யயஜ்ஞஹ பௌலிஷி இந்திரத்யும்னஹ பால்லவேயஹ ஜனஹ சார்கராக்ஷ்யஹ உப்திலஹ அஸ்வதராஸ்யுதஹ தே ஹைதே மகாசாலாஹ மகாசோத்ரியாஹ சமேத்ய இமாகும்சா சக்ருஹு கோண ஆத்மா கிம் பிரம்மா இதி அப்படின்னு ஒரு மந்திரம். 5 மகரிஷிகள், உபமன்யுவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பௌலிஷி பிராச்சீனசாலர், குலசரனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய சத்தியயஜ்ஞர், பால்லவியினுடைய பிள்ளையான இந்திரத்யும்னன், சக்கராட்சன் எனக்கூடிய ஒரு மகரிஷியினுடைய பிள்ளை ஜனன், ஆர்தராஸ்வர் அப்படின்றவருடைய பிள்ளை புட்டிலன். இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ரிஷிகள். இவர்கள் எல்லாம் மகாஸ்ரோத்தியாக எல்லாம் பெரிய படிப்பு படித்தவர்கள், மகாசாலாக நல்ல யாகங்கள்லாம் பெற்றுதா பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த வேதத்தை மீமாம்சை பண்ணலாம், ஆத்மானா என்ன பிரம்மானா என்ன அப்படின்னு மீமாம்சை பண்ணலாம். விசாரம் பண்ணான்னு போற வழக்கம் இல்லை. வேதத்தை வச்சு விசாரம் பண்ணும் போது அதை மீமாம்சான்னு சொல்லணும். விசாரம் பண்ணா நம்ம புரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணார்கள். பண்ணும் பொழுது அவர்கள் போய் அந்த உத்தாலகரை போய் பார்த்தாங்க. இந்த 5 பேரும் உத்தாலகரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, ஐயா எங்களுக்கு வைஸ்வானர உபாசனையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்பா நீங்க எல்லாம் ரொம்ப பெரியவரா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நாம எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் தெரிஞ்சவர் கைகேய மகாராஜா இருக்கார், அஸ்வபதினு பேரு, அவர்கிட்ட போவோம் நம்ம எல்லாருமா. நானும் படிக்கணும், நீங்களும் படிக்கணும் போவோம். போனா அவர் என்ன தெரியுமா பண்ணார், இவா எல்லாரையும் உட்கார வச்சு வாங்க வாங்கன்னு சர்க்காரம் எல்லாம் பண்ணி நிறைய ரூபா கொடுத்தார். ரூபா எல்லாம் கொடுத்தார். வாங்க வாங்கன்னு சொன்னார். நாளைக்கு காத்தால உங்களை பாக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவங்க யாரும் அந்த துட்டை தொடவே இல்லை. வந்தவர்கள் யாரு, ராஜாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. 5 மகரிஷிகள் எல்லாம் உத்தாலகர் கிட்ட போனாங்க. அவரோட சேர்ந்து 6 பேர் இங்க வந்திருக்காங்க. இவர் துட்ட கொடுத்தார். துட்ட கொடுத்தோம்னா அவ பரிகிரகம் பண்ணல. அவ பரிகிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு, பிரதிகிரகம் வாங்க மாட்டேன் அப்படின்னு பாருங்க. ராஜாவுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. கைத்தே மகாராஜா ரொம்ப பெரிய மகாராஜா அவர். சொன்ன அவர் சொன்னார், என்ன சார் நீங்க எங்கிட்ட போய் கொடுக்கறத போய் வாங்க மாட்டேன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு விஷயம்
விஷயம் தெரியுமா? என்ன எங்களுடைய இதுல நமே சேனஹா ஜனபதே ந கர்தயா ந மத்யபா ந அநாஹிதாக்னிஹி ந அவித்வான் ந ஸ்வைரி ந ஸ்வைரினி அப்படின்னு சொல்றீங்க. எங்க கைகேய தேசத்துல திருடன்றதே கிடையாது சார். எங்க நாட்டுல ஜனபதத்துல ஒரு திருடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய துட்டை நீங்க எப்படி வாங்க மாட்டேன்னு சொல்றேன். கதவியா ஒருத்தோட கஞ்சலே கிடையாது சார். எல்லாருமே நிறைய செலவழிக்கக்கூடிய அவருடைய மைண்டே பிராடு. எட்டு கேட்டா அவங்க 10 கொடுப்பானே தவிர பிடிச்சி கூட்டுறதுன்ற அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. கதத்தியம் அப்படின்றவனே யாரும் கிடையாது. அது மட்டும் இல்ல, குடிகாரனே கிடையாது. மத்தியபகா குடிகாரனே எங்க தேசத்துல கிடையாது. அது மட்டும் இல்லையா, பிராமணனா பிறந்து ஆயுதாக்னியா இல்லாதவனே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டிருக்க ஆயுதாக்னிகள். அது மட்டும் இல்ல, அவித்வான்னு யாருமே கிடையாது. எல்லாமே படித்தவர்கள் தான் இந்த ஊர்ல. அப்புறம் ஸ்வைரி நடத்த கட்டவன் ஒத்தனே கிடையாது. நடத்த கட்டவன் கிடையாதுன்னா நடத்த கட்டவன் இருப்பாளோ அவளும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ரூபாயை நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்றேன்னாக்கா அதுல பாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். அப்போ இவாளெல்லாம் சொல்ல, இல்ல சுவாமி, உங்களுக்கு இதுல ஒருவேளை நீங்க ரொம்ப குறவுன்னு நினைக்கிறீங்களோ என்னமோ, நாளைக்கு நீங்க யாகத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சரியா தரேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல, நாங்க வந்த பர்பஸ் வந்து பணம் வாங்கிறது எங்க வேலை கிடையாது. நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கத்துக்கிறதுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு அவர் கெட் ஆயிட்டாரு. அப்படியா, இந்த நாளைக்கு காத்தால வாங்க, வேலை சிஷியபாவத்தோட வாங்க, உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஜென்மையா புக்த மசூதானம் பாபேபியஸ்ட பிரதிகிரகான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. பிகாஸ் நம்ம ஒரு பிரதிகிரகம் பண்ணிக்கிறோம்னா அதனால வர பாபத்தை நாம சுமக்கிறோம்ன்ற அர்த்தம் இல்லையா. அதனால வேண்டிக்கலாம் பகவான் பகவானை. ஒரு விஷயம். இன்னொன்னு, என்னே மனசா வாசா கர்மனா வா துஷ்கிருதம் கிருதம் தன்ன இந்திரோ வருணோ ப்ருஹஸ்பதி சவிதா ச புனந்து புனః புனः. இது மே மனசா, நாங்கள் அவாகிட்ட பாபம் வருது இல்லையா, சரியா, எங்க வேலையே இருக்க அதையும் போகவே. எது மே மனசா வாச்சா கர்மா, மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயலாலேயோ நாங்களும் யாரையாவது இரிட்டேட் ஆகிக்கலாம். பத்தால இருந்து ஏதோ வீட்டுல போய் ஒருத்தர் திட்டிக்கலாம். இதெல்லாம் பாபம் தானே. யாரா இருந்தாலும் யார் மனதை யார் நோக்கம் பண்ணாலும் அது பாபம் ஒரு சேர்க்கை ஒண்ணு உண்டு. ஆகையினால அந்த மாதிரி ஏதாவது துஷ்கிருத்தம் கிருத்தம் சேட், ஏதாவது தப்பு காரியம் பண்ணிருந்தோமே ஆனால், இல்ல எங்களை சேர்ந்தவர்கள் பண்ணி இருந்தார்களே ஆனால் அதையே இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணோம், தன்னஹா அதை எங்களிடம் இருந்து இந்திரஹா வருணஹா ப்ருஹஸ்பதி சவிதாச அப்படின்னு 4 தெய்வத்தையும் இங்க பிரார்த்தனை பண்றோம். அந்த இந்திரனானவன், அப்புறம் அந்த வருண பகவான், அப்புறம் இந்திரனுடைய குருவாக இருக்கக்கூடிய ப்ருஹஸ்பதி, அப்புறம் சூரிய பகவான் சவிதா இல்லையா. மித்ரன், வருணன், ப்ருஹஸ்பதி, இந்திரன், இவர்கள் எல்லாம் புனந்து புனः எங்களை மீண்டும் மீண்டும் புனிதமாக ஆக்குங்கள். நாங்கள் செய்த தவறை உணர்கிறோம், எங்களுடைய பாவத்தை நீங்கள் தயவு செய்து தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நம்மளும் மாத்தியானிகத்துல ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம காத்தால சூரியஸ்டமாமன்யஸ்டமன்யபதயஸ்டமன்யபதேப்யா அப்படின்னு அது ஒரு பிராயசித்த மந்திரம். சாயங்காலத்துல அக்னிஷ்டமாமன்யஸ்டமன்யபதயஸ்டமன்யபதேப்யான்னு கோபம் வராம இருக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணிக்கோம் இல்லையா. ஆனா மாத்தியானிகத்துல ஒரு மந்திரம் சொல்றோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு மந்திரம் சொல்றோம். அது பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத் பேஸ்ல வந்திருக்கு. ஆப புனந்து பிருத்திவி பிருத்திவி பூதா புனா துமாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனா துமாம் யதுச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாமாபோ சதாஞ்ச பிரதிகிருஹஸ்வாஹா அப்படின்னு மாத்தியானிகத்துல ஒரு மந்திரம் இல்லையா. மார்ஜனம் ஆன உடனே இந்த மந்திரத்தை சொல்லிதான் ஜலத்தை சீக்காரம் பண்றோம். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, காத்தாலையும் இல்லாத ஒரு விசேஷம் இதுல இருக்கு இந்த மாத்தியானிக மந்திரம். அதனாலதான் ரொம்ப வசதியா சொல்லுது. சர்வம் புனந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய
மாத்தியான்மிகத்துல நாம இப்ப பிரார்த்தனம் பண்ணக்கூடிய அந்த ஜலத்துல இருக்கு. காத்தால சூரியஸ்ட மஞ்சுஷ்ட மாமஞ்சுஷ்ட மஞ்சு பட்டையஸ்ட அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறோம். அந்த ஜலத்தை எடுத்து வச்சு மந்திரபூதமாக வைத்துக் கொண்டு குடிச்சோம். சாயங்காலத்துல அக்னி பகவானை முன்னிட்டு அக்னிஷ்ட மாமஞ்சு இஷ்டமஞ்சு பட்டைய இஷ்டமஞ்சு கிருதேபியான்னு பண்ணோம். ஆனா அந்த மாத்தியான்மிக மந்திரத்துல ஒரு பெரிய விசேஷத்தை அப்படி நிச்சயிக்கிறதா கொஞ்சம் சர்வம் புனாத்து மாம் அப்பகா அப்படின்னு, சர்வம் புனந்து மாம் ஆபகா. இந்த தண்ணியானது நான் குடிக்கக்கூடிய தண்ணியானது என்னுடைய எல்லா பாபத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பாபம் அவர் சொல்றாரு. உச்சிஷ்டம் எச்சே போய் யாராவது சாப்பிடுவாரோ சாப்பிட்டுருக்கேன் நான் எச்சத்தக்கு இல்லையா. ஆத்துல இருந்து டெய்லி ஒரு இலையில போட்டு ஆட்டுக்காரியோ அம்மாவோ சமைச்ச சாப்பாடுதான் சாப்பிடணும். இது நானே பண்ணி சாப்பிடணும். யாரோ ஒருத்தம் பண்ணது இல்லையா, அவன் என்ன நினைச்சுன்னு பண்ணானோ எங்க பண்ணனோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன் இல்லையா. அது எல்லாமே எச்சலுக்கு சமம். எச்சு உச்சிஷ்டம். அது மாத்திரம் இல்ல, அபோத்தியம் சாப்பிடக்கூடாதுன்னு நல்ல புத்திக்கு தெரியும். சாஸ்திரம் தடுக்கிறது, இதை சாப்பிட்டா எனக்கு உடம்பு கெடுதல், இந்த மாதிரி எல்லாம் அனாச்சாரமாக இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு திமுரு உடம்புல அது என்ன பண்ணும் அப்படின்னு இல்லையா. இப்படி எல்லாம் பாவங்கள் பண்ணணும். அதுக்கெல்லாம் பிராயத்து அசட கோவத்தை பண்ணிட்டு நம்ம மன்னிப்போம். நம்ம சந்தியாவந்தனத்துக்கு நம்ம ரிஷிகள்ல இவர்களெல்லாம் பிராயச்சிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க போயிட்டு வந்த பாவமானது சந்தியாவந்தனத்தை வீட்டுக்குள்ள பண்ணாம வெளியில பண்ணாக்கா அன்னைக்கு நம்ம சொன்ன பாப்பாங்க பொய்யெல்லாம் போயிடுமா அப்படின்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களை. இப்படி எல்லாம் நமக்கு பிராயச்சித்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எந்த காலத்துலயும் இதெல்லாம் அப்ளை ஆகணும்ன்றதுக்காக. அப்புறம் எதுச்சிஷ்டம் அபோக்கியம் எத்வா துஷ்டரிதம் மம துஷ்கிருதம் கிருதம். இப்ப நம்ம படிச்ச மாதிரி துஷ்கிருதமாக செய்யக்கூடியத துஷ்டரிதம் எது இருந்தாலும் அதை எனக்கு புனந்து ஆப புனந்து அப்படின்னா, புனந்துன்னா என்ன அர்த்தம், என்னை தயவு செய்து பரிசுத்தமாக ஆக்குங்கள். எப்படி புனః திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப என்னுடைய மைக்கு தப்பு பண்ணோம். இருந்தாலும் பெரியவராக நீங்க தான் என்ன பண்ணணும், என்ன திரும்ப திரும்ப காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் வந்து பாருங்க. இது ஒரு நமோ கிளையே அசுமதே நம இந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யே நமோத்யா நமோ அக்னயே. அக்னிக்கு ஒரு நமஸ்காரம். அக்னி பகவான் இருக்காரு, அவர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய வயிற்றுல அவர் உட்கார்ந்து இருக்காரு. கேலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் இங்க உட்கார்ந்து நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அவர் தான் வாங்கிட்டு கரெக்டா பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா தியானாய ஸ்வாஹா அந்தந்த இந்திரியங்களை எல்லாம் வேலை செய்வதற்கு அந்த அக்னி பகவானுடைய வைஸ்வானர் அக்னி எனக்கூடிய அந்த அக்னியை ஜாஷராக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி இருக்கார். அவர் பேசிக்கலி யாரு, அப்சுமதே அப்படின்னாரு. ரொம்ப விசேஷமா நீரில மறைந்து இருக்கக்கூடிய அக்னி. அவர் தண்ணீர்ல என்ன சொல்றான், H2O அப்படின்னா அது இருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தானே இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ரூபேல இருக்கக்கூடிய அப்சுல இருக்கக்கூடிய அந்த அக்னியானது அப்சுல அக்னி இருக்குன்னு எப்படி தெரியும், ஏன்னா அது அக்னில இருந்து வந்தது தானே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சயின்டிஸ்ட்க்கு 1000 வருஷம் ஆகும். ஆனா நம்ம வேதத்துக்கு எப்போ தெரியும், 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி தெரியும், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேஹே அக்னியில இருந்துதான் இப்ப தண்ணீரானது உண்டாச்சு. அது அருண பிரச்சனத்துல சொல்லும் பொழுது நான் அப்சு மூத்திர புரீஷம் எந்த காலத்தையும் தண்ணியில மூத்திர புரீஷம் எல்லாம் போகக்கூடாது, தண்ணியில ஒரு நாள் எச்சரிக்க போகக்கூடாது. நிஷ்டாதே அப்படின்னு சொல்லிட்டு விவகன ஸ்நாயா ஒன்று ரசி போட்டுக்காம ஒரு நாளும் குளிக்க கூடாது அப்படின்னு ஏன் பதில் வேதமே சொல்றது. உங்களுக்கு தெரியாத வேதனை அக்னி. ஏப்பா நீ நினைக்கிறது அப்பதான் நீ அக்னிய தண்ணீரை போய் தண்ணீர் நினைக்கிறிய, அது தண்ணீர்லப்பா, அது H2O, அது அக்னி, அது தடிச்சுக்கணும், அதுகிட்ட விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப என்ன நமக்கு என்ன இங்க வேணும், நமோ அக்னியே அப்சுமதே, அந்த நீரில் மறைந்து உரையும் ஹே அக்னியே உனக்கு நமஸ்காரம். நமஹா ஏ இந்திரனே உனக்கு நமஸ்காரம். வருணனே ராத்திரி அபிமான தேவதை, வருணன் ஜலாதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் இல்லையா. இரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே அப்படின்னு நம்ம பார்த்தாங்க. வருண பகவான் அவருக்கு ஒரு நமஸ்காரம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஆட்டுக்காரி சதா சர்வகாலமும் ஆட்டுக்காரியுடைய சகாயம் நமக்கு வேணும். அவ சொன்னாதான் ஹஸ்பண்ட் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஸ்திரீகள் ஒன்று வேணும் இல்லையா. அதனால வாருண்யை அவனுடைய ஆட்டுக்காரிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, ஆட்டுக்காரிக்கு நமஸ்காரம் பண்ணா
அபாம் க்ரூரம் யதமேத்யம் யதசாந்தம் ததபகச்சதாம். யதபாம் க்ரூரம், இப்ப ஜலத்துல எத்தனையோ கொடிய நிகழ்ச்சிகள்லாம் ஓடி வருது. அது என்னவே யார் யார் என்னெல்லாம் பண்ணணும் என்னது நமக்கு தெரியாது. அது பாட்டு தோல வந்துட்டு இருக்கு. நாம முழுக்க அதை நம்பி குடிக்கிறோம் இல்லையா? நதியில ஸ்நானம் பண்றோம். இதுல குரூரமான ஹிம்சகமான விஷயங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வரும். அது ஏதாவது இருக்கும். கீழே கீழே போகும்போது முள்ளு இருக்கும். அந்த மண்ணில் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். சில தண்ணி எல்லாம் வைரஸ் இன்ஃபெக்டடா வரும் சில சமயத்துல இல்லையா? அதை குடிச்சாருனாக்கா நமக்கு ஜுரங்கள்லாம் வரலாம். இதெல்லாம் நம்ம போய் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே மெத்தட் என்ன? பிரார்த்தனை தான். பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எந்த வைரஸும் நமக்கு இல்லை. அதை நம்பக்கூடிய அதனால எது அபாம் ரூபம் ஜலத்துல எது புதிதா ஹிம்சகமாக இருக்கிறதோ, எது அமேத்தியம் இல்லையா அசுத்தமாக இருக்கிறதோ இல்லையா, எது அசாந்தம் உபதிரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கெடுதலை செய்யக்கூடியதாக எதெல்லாம் இருக்கிறதோ இந்த தண்ணியில, ஜலாதிபதியே வருகனே கட்டு அவையெல்லாம் அபகச்சதாம், அது எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு இந்த மந்திரமானது அதை விலகி போக செய்யட்டும். அத்தியாசனாத் அதீபானாத் யச்சபுக்ராத் பிரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யம் அமர்ஷது அப்படின்னு ஒரு மந்திரம். அத்தியாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றார் சாயனர். தேவ ரிஷி பித்ரு மனுஷியாதி யஜ்யத்துல, தேவர்களை உத்தேசித்து நாம் பண்ணக்கூடிய யஜ்யத்துல, பித்ருக்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய யஜ்யத்துல, யஜ்யன வழிபாடு, ரிஷிகளை உத்தேசித்து நாம் பண்ணக்கூடிய யஜ்யங்கள் இல்லையா, ஆவியாவட்டம் பூஜை, அப்புறம் யாரோ ஒரு பாஸ் வராரு, எம்பி வராரு வீட்டுக்கு, அவரை அட்ராக்ட் பண்ணி பையனுக்கு ஆசை அவர்கிட்ட இருந்து ப்ரொமோஷனை வாங்கணும்னு அதுக்காக அவரை நல்ல கௌரவம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா பண்ணி இதெல்லாம் பண்றோம். ஆத்துல எல்லாம் பண்ணி அவரை என்ன பண்றோம், அவளுக்கு நல்ல விருந்தெல்லாம் போடுறோம். அன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிடுறோம்? ஜாஸ்தி இல்லையா? நம்ம வழிபாடுல இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோத்துல இன்ட்ரெஸ்ட், சாப்பாட்டுலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்படி வருது. ஒண்ணு சாஸ்திரம் ஆச்சாரத்தோட இருக்கு 100% அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சாதாரணமா சாப்பிட்டாரு, அதிகமா சாப்பிட்டாருனாக்க அதுவும் ஒரு பிரைஸ். அது நம்ம ஈசாவாசிய உபநிஷத்துல கஷ்யஸ்தி பலம், நீ வச்சிருக்கிற துட்டு யாருக்குடா? யாருக்கும் போக வேண்டியது, உனக்கு என்ன தேவையோ அதான வச்சுக்கிறேன், நீ எதுக்கு அதிகமா அதை வாங்கிக்கிற அப்படின்னு யாருடைய துட்டையும் உனக்கு அதிகமாக வாங்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அது யாருக்கோ பகவான் யாருக்கோ பரிசு பண்ண அதுல இருந்து கிராப் பண்ணிக்கிற நீ 4 பேருக்கு போக வேண்டிய தனம் அது. ஆனா நீயே போய் எக்கச்சக்கமா உங்களுடைய திறமையை காமிச்சு ஆபீஸ ஏமாற்றி வாங்குறிய, இதெல்லாம் உனக்கு பின்னாடி பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்படி இருந்து ஆசையற்று கண்டென்டடா தேன புரிஞ்சுட்டா, கண்டென்டடா இருக்கிறது போதும், மேல மேல எனக்கு தேவையில்லை, இதுல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி, வர வர எனக்கு ப்ராப்ளம் தான், மோர் த இன்கிரிமெண்ட் மோர் ட்ரபிள்ஸ் ஆர் கோயிங் டு கம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது வேதமானது. ஆகையினால இப்ப என்னாச்சு, எது அதிகமாக நீங்க உண்டாலும் எது அதிகமாக குடித்தாலும் அது அளவுக்கு மீறி இருந்தால் அமிர்தமும் நஞ்சு தெரியும். அதனால அத்தியாசனாக்கு அதீபானாக்கு, அதிகமாக சாப்பிடுறதுனாலையும் அதிகமாக குடிக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்ல எச்ச உக்ராத், அது என்ன உக்ரம் அப்படின்னாக்கா, உக்ரம்னா பணத்தாசை அப்படின்னு காமம், தனகாமம் இருந்தீங்கன்னாக்கா இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் அது மட்டும் பிரதிகிரஹா, அளவுக்கு மீறி யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு அதை வாங்கக்கூடிய உபாசன பலன் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் வாங்கணும். அவன் கொடுக்குறானேன்றதுக்காக எல்லாத்தையும் பிரதிகிரகம் பண்ணிட முடியுமா? இல்லையா? அதனால்தான் சொல்லியிருக்கு, இப்படி அளவுக்கு மீறி சாப்பிட்டது, அளவுக்கு மீறி குடிச்சது, தகாத இடத்திலிருந்து வாங்கின தானம், இது
இது எல்லாம் என்னெல்லாம் கெடுதல் உண்டோ அது எல்லாத்திலையும் இந்த வர்ண பகவானானவர் அவமரிஷத்து இது எல்லாத்தையும் தொடச்சி விடட்டும் அப்படின்னு தொடச்சி எடுக்கட்டும் அப்படின்னு இவன் தண்ணிக்குள்ள போகும்போது பிரார்த்தனை. எவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்க. எது ஜலத்துல எது ரொம்ப ஹிம்சகமா இருக்கோ, எது அசுத்தமாக இருக்கோ, எது என்னுடைய அமைதியை குறைக்கிறதோ அதெல்லாம் இந்த மந்திரத்தினால போகட்டும். அளவுக்கு மீறி உண்றது, இந்த சாஸ்திர ஆச்சாரத்துக்கு மீறி நான் சாப்பிட்டது, நான் உண்டது, நான் குடித்தது, நான் பெற்ற தானங்கள், இது எல்லாம் உக்கிரமான பிரதிகிரகங்கள்லாம் நான் பண்ணது, இது எல்லாமே வர்ண பகவான் துடைத்து விடட்டும். அவமரிஷத்துன்னு தொடச்சி எடுக்கட்டும். அதனால அகமரிசன பாபத்தை தொடச்சி எடுக்கிற மந்திரங்கள் இருக்குன்னா சோகம் அபாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா சாகச்ச பிருஷ்டமாருத்யகே பிரம்மதலோகதாம். பாருங்க, திடீர்னு பெரிய ஒரு பிரார்த்தனை பண்றாங்க. இப்போ பிரம்மலோகம் போற வரைக்கும் இப்போ பிரார்த்தனை பண்ற மாதிரி இப்படி சகா அகம் அபாபகா இப்படி உங்களுக்கு எப்ப குடிச்சேன்னா கங்கையில போய் நல்ல மொழிக்கு குடிச்சுட்டேன்னா 100% பகீரதன் நமக்கு ராமாயணத்துல ராமரானவர் வால்மீகியானவர் நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்ப நான் என்ன ஆன அபாபகா நம்ம சாமியானத்துல சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ணி எல்லா பாவத்தையும் அங்க போய் நீக்கிட்டு வெளியில போய் ஜம்முன்னு அங்க மகா சங்கல்பம் பண்ணி புதுசா போனல போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள அந்த பிரம்மச்சாரி பசங்களோட அப்பாவும் வர அங்க உடனே ஆத்துல என்ன பண்றா மாமி அப்படின்னா ஆரத்தி எடுக்கிறான். எப்போ ஆரத்தி எடுப்பீங்க? ஒன்லி when you are pure உங்களை பூஜிக்க முடியும், உங்களுக்கு ஆரத்தி எடுக்க முடியும் இல்லையா? இந்த சமயத்துல டெய்லி போயிட்டு வரும்போதெல்லாம் ஆரத்தி எடுக்க முடியும். ஏன் மந்திரத்தினால நீங்கள் எல்லாம் பியூரா ஆயிடுறீங்க. இப்ப நீங்க வரும்போது சாட்சாத் பகவான் ஸ்வரூபமாக எல்லா பாபத்தையும் நீக்கிட்டு ஆத்துக்குள்ள வரையில உங்களுடைய வரவு பாபம் இல்லாத ஒரு நல்ல மந்திரத்தோட அப்படி எடுத்துட்டு வந்துருக்கீங்க. வேற மந்திரத்தெல்லாம் இந்த குடும்பமே நல்லா இருக்க போறதுன்றதுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக ஆத்துக்கு வந்த உடனே பெரிய மாமிங்க எல்லாம் அவளுக்கு ஆரத்தி எடுத்துக்கிறான் இல்லையா? எப்போ அவங்க ஆரத்திக்கு அருகனாரம் பாபங்கள்லாம் போறான். இப்படி இப்ப இந்த நதியில இருக்க பண்டித்தல அகம் அபாபகா நான் இப்போ அபாபனாக ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல விரஜஹா எல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு ரஜ அப்படின்னாக்க அழுக்கு மலங்கள்லாம் காய்க மலம் வாச்சிக மலம் காய்க மலம் மானசிக மலம். நமக்கு வர மலங்கள்லாம் எப்படி வரும்? மனத்தினால கெட்டதை நினைக்கிறதுனால வரும், இல்ல பேச்சுனால நமக்கு வரும், இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய மலம். இந்த மூணு இல்லாமல் விரஜதா நிர்முக்தா எல்லா தலைகளில் இருந்து விடுபட்டாச்சு. இந்த சம்சாரம் இனிமே ஒன்றும் பண்ணாது. விஷம் எல்லா பாபமும் போய்விட்டது. அந்த கங்கையில போய் அப்படி குளிக்க வந்தோம் பாருங்க. வந்த உடனே அந்த கங்கா மாதா ஐயோ என் குழந்தை வந்துட்டானேன்னு அந்த வேத மாதா இவனை முழுக்க எல்லா பாவங்களையும் நீக்கிவிட்டது. பண்ணிட்டு இப்ப நான் நீக்கிட்டதே இல்லையா? நான் கச்ச பிருஷ்டமாறு ஜெகச்சே பிரம்மதலோகதாம். நாகம் அப்படின்னாக்க நாகபிருஷ்டம்னு சொர்க்கத்துக்கு பேர். இந்த நாகபிருஷ்டம் நாகத்துக்கும் மேல இந்த சொர்க்கலோகம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் பிரம்மலோகம்னு இருக்கு. இந்த சுவர்லோகம் நாகபிருஷ்டம் இருக்கு இல்லையா? இதுக்கும் மேல லோகங்கள்லாம் இருக்கு. அதுல ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய சத்தியலோகம் எனக்கூடிய பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல எனக்கு ஆலோக்கிய முக்தி. நான் இறந்த பிறகு உபாசகர்கள், சன்னியாசிகள், உண்மை பேசுகிறவர்கள், கங்கையை குறித்தவர்கள், ராமாயணத்தை குறித்த வழிபாடுகள்லாம் என்ன ஒரு பலன் சொல்லியிருக்கு? இவர்கள் எல்லாம் பியூரிஃபைடு. இவர்கள் எல்லாம் செத்த உடனே நிச்சயமா மாதிரி போயிட்டு பிட்டுலோகத்துல போய் பையனை நம்பி போயிட்டு திருப்பி வரவில்லை. அங்கேருந்து இவா பண்ண உபாசனையினுடைய பலன்லான கொஞ்ச நாள் தங்கிட்டு 1 வருஷம் தங்கிட்டு அவன் மேல போறான், பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அடையலாம் பாருங்க. அந்த பிரம்மலோகத்தான், அந்த பிரம்மாவுடைய பிரம்மலோகத்தான் எவ்வளவு பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் கிரமமுக்தியை அடைந்து கொண்டு திரும்பியும் அவன் அங்க போய் வேதாந்தம் படிக்க அங்கேயே போயிடான திருப்பி இந்த வயசுக்கு ஊருக்கு வந்து ஒரு அம்மாவுடைய வயசுக்குள்ள இவன் பிறக்க போவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரமமுக்தி பழக்கமான ஒரு மந்திரம். எவ்வளவு பெரிய மந்திரம் நீங்க அதனாலதான் உபனிஷத்துல படிக்கிறது. சோகமபா கோவிர ஜோதிர் முக்தோ முக்த கில்பிஷா நாக
லோகாம் சுவர்ணத்து அகமரிஷனஹா. இப்படி இந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த வருண பகவானானவர் புனாது என்னை அஹா அந்த வருண பகவானாக அவர் அவர் புனாத்து என்னை தூய்மையாக ஆக்கட்டும். எப்படி? அகமரிஷனஹா என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை புனிதனாக ஆகட்டும். இப்ப எல்லா நதியையும் நினைச்சு அந்த நமக்கு கண்ணு இருக்க நம்ம ஆத்துல இருக்கிறது என்னமோ பக்கத்துல தான் நம்ம வச்சிருக்கோம் ஜலத்தை. ஆனா என்னுடைய விஷன் ஆனது இட் இஸ் நாட் சிக்கன் விஷன் கிடையாது, ப்ராட் விஷன். நம்ம என்ன பண்றோம், உள்ள போகும்போது கங்கை ஜெயமுனே செய்வ கோதாவதி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அக்கஜலேஸ்மின் சந்நிதின் குரு அப்படின்னு நம்ம வேண்டாம். இங்க போய் நம்மளுடைய விஷன் ஆனது எப்பொழுதுமே பிராட் தான் இல்லையா? எல்லாம் கடல் மாதிரி மலை மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்கணுமே தவிர இந்த சீப்பு எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் இருக்கணும். லட்சம் கேக் என்ன இப்போ போச்சு பகவான் கூப்பிட்டுட்டே இருக்காரு, போகட்டும் 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 எல்லாம் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, குட் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வரணும்னா நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஜலத்துல பக்கெட் ஜலமா பாக்கல நான். அந்த குழால இருந்து வந்தது எங்க ஆத்துல இருந்து பிடிச்ச தண்ணியே பாக்கல. அதுல நான் தேவத்தையை வர வைக்கிறேன். சிந்து இல்லையா, நர்மதே சிந்து காவேரி எல்லாரையும் அந்த ஜலத்துக்குள்ள அப்படி பண்ணிட்டு நம்ம பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இவர் காவேரியில ஸ்நானம் பண்ணாலும் சரி, தாமிரபரணியில ஸ்நானம் பண்ணாலும் சரி, அது துங்கபத்ராவா இருந்தா என்ன இல்ல எதுவாக இருந்தாலும் சரி, அதுல கிருஷ்ணாவா இருக்கட்டும் கோதாவரியா இருக்கட்டும், அதுல எல்லா நதியும் இவன் நினைக்கிறான். இமக்னே கங்கே யமுனே சரஸ்வதி சதுத்ரி ஸ்தோமகம் சச்சதா பருஷ்ணியா அதிக்னியா மருத்ருதே விதத்தயா அகீகியே சுருத்யா சுஷோமயா. எல்லாம் புது புது வார்த்தையா இருக்கு, எதுவுமே புரியாத வார்த்தையில இல்லையா? அப்படின்னா என்ன பேர்கள் தானே. நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தா உபமன்யவஹா குட்டிலஹா குட்டிலஹா ஜனஹா எல்லாம் நமக்கு புரியாத வார்த்தைகள் இல்லையா? கங்கே யமுனே சரஸ்வதி சதுத்ரி பருஷ்ணியா அசிக்னியா இல்லையா? அசிக்னியா மருத்ருதே விதத்தயா அஜீகியே அப்படின்னு சொல்ல. இது எல்லாம் சுஷோமயா அப்படின்னா ஸ்துதிக்கு நீங்கள் எல்லாம் சுஷோம் உங்க காதுனால என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்க வேண்டும் அப்படின்னா என்னெல்லாம் நதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். கங்கா எல்லாருக்கும் தெரியும். கங்கா நதி பகீரதனானவன் பிரயத்தனப்பட்டு இல்லையா அங்க உள்ள தேடிட்டு போனா, கபிலாரண்யம் வரைக்கும் போனோம். அதுதான் இப்ப கலிபார்னியான்னு சொல்றாங்க. அங்க எதுக்காக தேடிட்டு போனாவன் தன்னுடைய அசுவேத யாகம் பண்ணும் பொழுது அந்த ஹார்ட் காணாம போயிட்டு. இப்போ கலிபோர்னியா பக்கத்துல ஹார்ட் ஐலண்ட் இருக்கு இல்லையா? இவர் கபிலர் பார்த்தார், என்னடா என்னுடைய கப்பத்தை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. அவளை பார்த்தவொடனே எரிச்சு விட்டார். அவ எல்லாம் ஆஷா போயிட்டார். இன்னைக்கு ஆஷ் ஐலண்ட் இருக்கான் அமெரிக்கால எல்லாம் இருக்கு இல்லையா? ராமாயண கதையெல்லாம் ஒவ்வொன்னா தோண்டி எடுக்கிறாங்க இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு அந்த கங்கையை எடுத்துன்னு என்னுடைய முன்னோர்கள்லாம் செய்த பாவங்கள்லாம் போகணும்னு சொல்லி பகீரத பிரயத்தனம் பண்ணி எடுத்துன்னு வந்தது அந்த கங்கை இல்லையா? அது ஜன்னு மகரிஷியினுடைய கமண்டல் வழியா வந்ததுனால அதுக்கு ஜான்னவி அப்படின்னு ஒரு பேரு, கங்கான்னு ஒரு பேரு இல்லையா? ஜான்னவி பெரிய எத்தனையோ தல புராணங்கள் அங்க. அதுக்கு ஒரு பேரு அலகானந்தா அப்படின்னு ஒரு பேரு, மந்தாகினி அப்படின்னு ஒரு பேரு. இப்படி அநேக பெயர்களோட அழைக்கப்படுவதுதான் இந்த கங்கா நதி அப்படின்றது. ரொம்ப விசேஷமா அந்த கங்கா நதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷிகேஷ்ல அந்த கங்கைக்கு ரொம்ப பவித்திரமா இருக்குன்றதுனால சன்னியாசிகள் எல்லாம் அதை ரொம்ப ஞான பூமியா இருக்கிறதுனால இமயமலையே ஞான பூமி. அதனால ஞானத்துக்கு வேல்யூ கொடுக்கிறவங்க எல்லாம் அந்த கங்கைக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அங்க குளிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக வைத்துக் கொண்டு அங்கதான் எல்லா ஆசிரமங்களும் இருக்கு. ஆனா கர்மடர்களுக்கு கிரகஸ்தர்களுக்கு எல்லாம் விந்திய மலைக்கு இங்கதான் இது கர்ம பூமி. இதுக்கு மேல போனாக்க அங்க கர்மாக்கெல்லாம் வேலையே இல்லை. உடனம் என்று நினைக்கிறவர்கள் தான் மேல்நாட்டு அங்க போய் செட்டில் ஆகணும் இல்லையா? அங்க கர்மாவுக்கு வேல்யூவே கிடையாது. இங்க கர்ம பூமி. இங்கதான் நல்லா குழந்தை பிறக்கணும்னா இங்க வேண்டினாதான் இங்க கிடைக்கும். நீங்க போய் அங்க போய் வேண்டினீங்கன்னா குழந்தை பிறக்கணும் அங்க ஞானம் தான் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எதுவும்
நீங்க போனீங்கன்னா வெறும் ஞானம் தாங்க இருக்கு. எங்க உத்தரகண்ட்ல எல்லாம் போனீங்கன்னாக்க விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பூமிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, பீகார் இதெல்லாம் கீழே விந்திய மலைக்கு இதெல்லாம் கர்ம பூமி. இதுக்கெல்லாம் தலைவர் யாரு? வாரணாசி. அங்க இருக்கக்கூடிய கங்கை. அதனால அந்த கங்கை தான் நமக்கு வந்து திருக்காரியங்கள் பண்ணணும், பாலனா இருக்கணும், கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், இப்படி லௌகீகமான ஆசைகள், இந்த மெட்டீரியல் பெனிஃபிட் யார் யார் வேணுமோ அதுக்கெல்லாம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் பண்ணக்கூடிய பூமி, கர்ம பூமியா இருக்கக்கூடியது இந்த கங்கை கரை. தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இந்த கங்கா ரொம்ப வசதி. அப்புறம் அந்த கங்கையை இன்வோக் பண்ண அவளுக்கு ஞானம் வேணும்னா அந்த கங்கையை இன்வோக் பண்ணுங்க. கர்மா பெனிஃபிட் வேணும்னா இந்த கங்கையை இன்வோக் பண்ணுங்க. ஆசல இல்லையா? அப்படி நினைச்சுக்க. கங்கை, யமுனே. யமுனா யாரு? சூரியனுக்கு 2 பிள்ளைங்க, யமன், யமுனா அப்படின்னு தெரியும். அந்த யமுனாவை பார்க்கறதுக்கு போகும்போதுதான் தீபாவளி அன்னைக்கு அர்த்தம் யமன் பிரிச்சி அன்னைக்கு தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய யமுனாவுக்கு போய் யமுனா கையால பகினி ஹஸ்தேன போக்தவ்யம் அப்படின்னு சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி யமுனா கிட்ட போய் யமன் போய் சாப்பிட்டாரோ அப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் சிஸ்டராத்துக்கு போய் சாப்பிடணும். அன்னைக்கு ஆத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிகள்லாம் எல்லாம் பாய் பூச் அப்படின்னு அத நார்த் எல்லாம் கூட கொண்டாடுறாங்க. ஏன்னா பிரதர்ஸ் போய் கவனிக்கணும் தங்கைய அப்படின்னு இருக்கா. இப்படி யமுனா தேவி கதை நமக்கு தெரியும். கங்கான்னு ஒரு ரிவர், யமுனான்னு ஒரு பெரிய ரிவர், அப்புறம் சரஸ்வதி அப்படின்னு ஒரு ரிவர். அந்த ரிவர் ஆனது ரொம்ப ஆச்சரியம். அது எங்க? கங்கை, யமுனை, சரஸ்வதி மாத்திரம் அங்க தெரியவே இல்லை. அங்க பீமன் போட்டது. அழகானந்தா போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உலகம் தள்ளி போட்டது. இதுதான் சரஸ்வதினு சொல்றான். அந்த சரஸ்வதியானது அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அது எங்க வந்துச்சு? பிரயாக்ல அலகாபாத்ல போய் நீங்க அலகாபாத் போனீங்கன்னா 2 சங்கமம் தானே பாப்பீங்க. ஒண்ணு யமுனாவை பாப்பீங்க, இன்னொன்னு கங்காவை பார்ப்பீங்க. யமுனா கருப்பா இருக்கும், கங்கை ஆனது நீளமா இருக்கும். நீளமும் கருப்பு இருக்குமே தவிர சரஸ்வதியை பார்க்க முடியாது. அந்த சரஸ்வதி கரெக்டா அந்த திருவேணி சங்கம்ன்ற பிரயாகல வர. அதுக்காக தான் கர்மா பண்றவங்களும் அங்க போய் தான் வேணி பூஜை பண்ணும். அந்த வேணின்றது என்ன? 3 கூந்தல். ஒண்ணு கங்கை, யமுனை, நடுவுல ஒண்ணு பாருங்க 2 தான். பின்னல் பிடினீங்கன்னா இந்த சரஸ்வதியானது கூட வருவா. ஆனா வெளியில இருந்து நீங்க பார்த்தா 2 தான். ஸ்திரீகள் பின்னல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3ஆவது அவ கால் எடுக்கிறான். 3 கால் எடுத்து ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி போட்டு பின்றார்கள். ஆனா உங்களுக்கு தெரியறது என்ன? கங்கையும் யமுனையும் தான் தெரியும். சரஸ்வதி அந்தர்பாவமா உள்ள வரும்ன்ற அர்த்தம். அது கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் எதுக்காக நமக்கு வந்ததுன்னாக்க வாழ்க்கையில் நமக்கு அங்க போய் திரிவேணி சங்கமத்தை மனசுல வைத்துக் கொண்டு அப்படி கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதின்றவள் பிரம்மபத்தினி இல்லையா? இவர்கள் அந்த சரஸ்வதியை நமக்கார வித்யா சொரூபிணியாக இருக்கக்கூடியவர்கள். அவளை தியானம் பண்றோம். கங்கை, யமுனே, சரஸ்வதி. அதுக்கப்புறம் பார்த்த சதுர்த்தி, மருத்ருத, ஆர்ஜிகியே, பருஷ்ணி, அதிக்னி, விதஸ்தா, சுஷோமா அப்படின்னு வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல 7 ரிவர்கள் இன்னைக்கும் இருக்கு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 7 நதிகளுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்க முதல் நதிக்கு பேரு சிந்து அப்படின்னு பேரு. நம்ம பூஜை நர்மதே சிந்து காவேரி. சிந்து எங்க போறோம்? நம்ம நர்மதா, காவேரி, கிருஷ்ணா அதெல்லாம் நம்ம போயிடுறோம். சிந்து எங்க இருக்குன்னா அது போய் நமக்கு கரெக்டா பாகிஸ்தான்ல போய் மாட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? லடாக் அதெல்லாம் பார்க்க முடியும். அங்க போய் அந்த சிந்துவை நமக்கு இப்பெல்லாம் புஷ்கர் நடக்கிறது. சிந்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வழியெல்லாம் இருக்கு. இப்போ அந்த சிந்து நதி இண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து. அப்புறம் விதஸ்தா அப்படின்னு இங்க வந்திருக்கு பாருங்க. விதஸ்தா அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க ஜீலம் அப்படின்னு பேரு. அந்த ஜீலமானது எங்க இருக்கு அப்படின்னாக்க பத்தான்கோட்ல தான் அதை பார்க்கலாம். பத்தான்கோட்லயும் ராவல்பிண்டிலையும் இப்பவும் இருக்கு. ஜீலம் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் விட்டுருக்கான் பாருங்க இல்லையா? நீங்க அந்த ஜீலம் தான் விதஸ்தா. நமக்கு என்னமோ வேதத்துல அதுக்கு பேர் விதஸ்தான் இருக்கிறதுனால நமக்கு புரியவே இல்லை. விதஸ்தான்றாங்க. அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா அதுதான் ஜீலம் அப்படின்னு கூடிய ரிவர். பத்தான்கோட்ல இன்னைக்கும் போய் பார்க்கலாம். அந்த ஜீலத்துல ஜீலம் போடுறது
இது குழு மணாலி இப்பெல்லாம் போறா இல்லையா, அந்த இடத்துல அதை பார்க்கக்கூடியதாக அது இருக்கு. அதுக்கப்புறம் அசிக்னி அப்படின்னால இது இப்ப புது பேர் என்ன தெரியுமா, இதுக்கு சனாப் அப்படின்னு. இப்ப அத ஹிந்திக்காரங்க எல்லாம் சனாப் அப்படின்ற ரிவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பருஷ்ணி அப்படின்னா, பருஷ்ணின்றது என்ன தெரியுமா, இராவதி நாயி ரவி நாயி இப்ப ராபி அப்படின்னு ஆயிடுச்சு. ரவி அவன் சொல்லும் போது சட்லஜ், வியாஸ், ராபி, செனாப், ஜீலம் இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்ச அப்புக்கள், பஞ்ச தண்ணிகள், பஞ்ச நதிகள். அதனால பஞ்ச நதம் அங்க இல்லையா. இங்க எப்படி வெட்டாறு, வெண்ணாறு, காவேரி, அச்சலாறு எல்லாம் சேர்ந்து பஞ்சநதம்னு நம்ம சொல்றோமா சவுத்துல, அதே மாதிரி பெருசா 5 ரிவர் சட்லஜ், வியாஸ், ரவி, செனாப், ஜீலம் சேர்ந்ததுதான் பஞ்சாப். அதுல இருக்கக்கூடிய அந்த ராபின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க பருஷ்ணி. அப்புறம் இன்னொன்னு சுஷோமா அப்படின்னு. என்ன அப்படின்னாக்கா வியாஸ் அப்படின்னு பேரு. குழுல போகும்போது அப்படியே கூடவே நம்ம போயிட்டே இருக்க அதுவும் வரும். அந்த ரிவருக்கு பேரு வியாஸ்ன்னு பேரு, இது சுஷோமா அப்படின்னு பேரு. இந்த ரிவருக்கு தான் அங்க வியாஸ் அப்படின்னு பேரு. சரி சார், இன்னொன்னு இருக்க சதுத்ரி அப்படின்னு போடாம அது என்ன சுத்துத்ரி அப்படின்னு இருக்க. சுத்துத்ரின்றதுதான் சிந்து நதி சட்லஜ் அப்படின்னு பேரு. சட்லஜ்ன்னு அதுதான் சொல்லுகிறார்கள். சட்லஜ் அப்படின்றது சத்துத்ரி தான் அப்படியே போய் 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 சட்லஜ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படியாக சட்லஜ், வியாசு, ரவி, கனாப், ஜீலம் இப்ப இருக்கக்கூடியதுதான். இப்ப இங்க என்ன இருக்கு, விதஸ்தா, அசிக்னி, பருஷி, சுஷோபா, விதஸ்தா அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்ஜிடி அப்படின்றதுக்கு இதுக்கு நமக்கு கிடைக்கல. ஆனா ஆர்ஜிடின்னு ஒரு விவரானது இருக்கு. நிறைய வேதத்துல இந்த ஆர்ஜிடிஏ அப்படின்ற மந்திரமானது வருகிறதுனால நம்ம ஊர்ல இருக்கு இந்த ஆர்ஜிடிஏ அப்படின்னு ஒரு விவரானது இருக்கு. இப்படி இந்த 10 விவரம் ரொம்ப வசதியால பகவானால தயாரிக்கப்பட்டு கொடுத்ததான ஒரு இந்து தேசத்துக்கு மத்திரம் தான். நம்ம பெனின்சுலா இருக்கு இல்லையா, இதுக்கு மத்திரம் தான் இவ்வளவு ரிச்சான நதிகளை கொண்டதான ஒரு. அதனால இந்த ஊர்ல பஞ்சம் என்பதே கிடையாது. எல்லாம் இந்த நதிகள் எல்லாம் பெரனியல் ரிவர் எல்லாம் அப்படி தயாரிக்கப்பட்டதான 10 ரிவர் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி என்னுடைய ஆயுஷ் தீர்காயுஷாக இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக யுஷ்மத் தானேத்தியா அவர் பாஷை எழுதுறார். நீங்கள் எல்லாம் உங்க ஸ்தானத்துல இருந்து எப்படி எல்லாரையும் குளிக்க வச்சு எல்லாரையும் சுத்தப்படுத்தி ஜெனரேஷன்ஸாக வாழ வச்சு அவளுக்கெல்லாம் நல்ல ஃப்ளோ ஆகி அந்த வயல்ல போய் கோதுமை எல்லாம் வளர வச்சு அரிசி எல்லாம் வளர வச்சு எத்தனை பேர் சாப்பிட்டு உங்களுடைய கருணையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீ கருணையோட நீங்கள் எல்லாம் நான் குளிக்க போற இடத்துக்கு வந்து என்னையும் ஆகச்சது பாவை சென்னையும் நீங்கள் தூய்மையானவனாக நல்ல சிந்தனை உடையவனாக மாற்றுங்கள். சௌபாகிய போகான் சபகும்பா, எங்க ஆத்துல சௌபாகிய போகங்கள் எல்லாம் வரணும். எங்க குடும்பத்துல எல்லாரும் வாழையா எல்லாரும் தீர்காயுத்தாக எப்படி இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது எங்க தாத்தா இருந்தாரோ அது மாதிரி இன்னி வரைக்கும் நான் பாக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த உலகத்தை. இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு இந்த நதிகள்லாம் இருக்குமோ, இந்த நதிகள்லாம் ஓடுமோ, எவ்வளவு நாளைக்கு இந்த சமுத்திரம் இருக்குமோ, எவ்வளவு நாளைக்கு இந்த இமயமலை இருக்குமோ, அவ்வளவு நாளும் எங்க குடும்பமும் இந்த ஊர்ல இருந்து கொண்டு இந்த காரியங்கள்லாம் பண்ணி கொண்டு செழிப்போட இருக்கணும், தீர்காயுத்தாக இருக்கணும். சகுடும்பா சபரிவாரா, நீங்க எல்லாரும் பரிவாரத்தோட ஆகச்ச சந்நிதியின் குரு எல்லாரும் இப்ப நான் குளிக்க போறேன் அதான் இங்க வாங்கம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதனை கொண்டு குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நதிகளையும் ஒரு சேர பிரார்த்தனை பண்ற மாதிரி கங்கே யமுனே சரஸ்வதி, கங்கா யமுனா சரஸ்வதி சதுத்ரி இல்லையா. அப்புறம் சோம சட்டயா சட்டதா பருஷ்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் அசிக்னி. அதுக்கப்புறம் மருத்பிரதே, அதுக்கப்புறம் விதஸ்தா. அதான் விதஸ்தான்னு சொல்றதுதான் விதஸ்தான் சொல்றது ஜீலம் அப்படின்னு சொல்ற. விதஸ்தா அஜிகியே, அஜிகியே
சத்யம் சாபீதா தபசோத்யஜாயத ததோ ராத்திரிரஜாயத தத சமுத்ரோ அர்ணவஹ. இப்படி எங்கும் பிரகாசிக்கக்கூடியதான் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக அவருடைய தவத்தினால்தான் இந்த ரிதம், உண்மை, சத்தியம், இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின. இப்படி அதனால அதையும் நாங்க மனசுல வச்சிருந்து இந்த நதிகளை எல்லாம் ஒரு சேர நினைத்தாலே பவித்திரமாகும். அதுக்காக கங்கேஷ யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி எதுக்காக சொல்லிட்டோம்னா, அந்த நதிகளும் அம்பாலும் ஒரே ஸ்வரூபம். அதனால அந்த அம்பாலை நினைச்சா உங்களுக்கு என்ன பலனும், நதிகளை நினைச்சா அந்த பலன். அந்த நதிகளுக்கு பிரத்யட்சமா அந்த நதிகள் நம்மளால பார்க்க முடியும். அம்பாலை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க மனசுல அப்படி கொண்டு வந்து தியானிச்சு பார்க்கணும். இந்த சூரியனையும் நதியையும் நம்ம பிரார்த்தனை பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா நம்ம கண்ணை பிரத்யட்சமா காட்டால. அவர் வரலன்னாக்கா டல்லா உட்கார்ந்து அவர் 6 மணிக்கு வந்த உடனே தான் என்னுடைய உடம்பெல்லாம் போச்சு, என்னுடைய சோம்பெல்லாம் நல்லா தெரியும். பிரத்யட்ச தெய்வத்தை நதி பார்த்தாலே சந்தோஷம். அது குறிச்சா சொல்ற கண்ணெதிர்க்கு அது வயலுக்கெல்லாம் போறது. எல்லாரும் அதுல நீராடுறாங்க. எல்லாருக்கும் அது வயல்ல போய் நெல்லாகவும் கொள்ளாகவும் கோதுமையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த ஏழையா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், பக்கமா இருக்கு, எல்லாம் அந்த தண்ணி அந்த கிரைண்ட வைக்கிறதுதானே சாப்பிடுறோம். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது அந்த நதி தானே. அதனால அந்த நதி இல்லாத ஒரு ஊர்ல யாராவது அந்த நம்மளுடைய சிவிலைசேஷன் இல்லாம நதியை ஒட்டி தானே. நதி இல்லைனாக்கா அது யாரும் வாழ முடியாது. உலகம் முழுக்க நம்ம ஊர்ல இவ்வளவு நதிகள் இருக்கிறதுனாலதான் அந்தந்த இடத்துல எல்லாம் அத்தனை கிராமங்கள் இருந்தது, செழிப்பா இருந்தது. யாரும் நகரத்தை பத்தி கவலையே பரவாயில்ல. நம்ம எல்லாம் எக்கனாமிக்கலி வயபிள் கம்யூனிட்டியா இந்த மாதிரி இந்த பட்ஜெட் கிரிக்கெட் இதெல்லாம் எதிர்பார்க்காம சௌக்கியமா எத்தனையோ மில்லியன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் காரணம் அந்த நதி. அப்பேற்பட்ட அந்த தெய்வாத்மமாக இருக்கக்கூடிய இந்த நதிகள் தான் இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, சதுத்ரி, மருத்வதி, ஆர்ஜிகி, பருஷ்ணி, அதிக்னி, விதஸ்தா, குஷோமா. இந்த 10 நதிகளையும் நம்ம பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ஸ்தானத்துல இருந்து கொண்டு எங்களை எல்லாம் சௌபாக்கிய போகங்கள்லாம் கொடுக்கணும். நீங்க சபரிவாரமாக இருந்து கொண்டு எங்க எல்லாரையும் நீங்க பாவனம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த பிராமணன் குடிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப வசதியான ஒரு இது மகாநாராயண உபநிஷத்துல இதெல்லாம் நல்ல ஒரு போர்ஷன். இதை சொல்லக்கூடியதான பாக்கியங்களுக்கு கிடைச்சது. உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த 10 நதியை பத்தி நினைச்சதுனாலே நமக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கிற மாதிரியான ஒரு புண்ணியகரமான ஒரு மந்திரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர்